வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. வாங்க அத்தை, வாங்க அண்ணி, வாப்பா கிருஷ்ணா. வாங்க அத்தை. வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் என் மருமகளுங்க பேசியே நான் கேட்டது கிடையாது. ஏன் எங்க இருக்காளுங்கன்னு கூட பார்த்தது கிடையாது. அதுவும் பெரிய பிள்ளையாச்சும் பார்த்துருக்கேன், சின்ன பிள்ளைய பார்த்ததே கிடையாது. இப்போ நம்ம வீட்டுக்கு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பார்க்குறேன் என் மருமகளுங்க ரெண்டு பேரும் வாங்கத்தான் வாங்கத்தான்னு கூப்பிட்றத பார்த்தா கூப்பிட்ற அழகுக்காகவே டெய்லி வரலாம் போலயே. அத்தை, பெரிய மருமகளை மறந்துடாதீங்க. பெரிய மருமகளை மறந்துடுவேனா? பெரிய மருமகளா மட்டுமா இருக்கா, மகளா இருக்கா? இந்த அத்தைக்கு எத்தனை பேர் வந்தாலும் பெரிய மருமக தானே ஃபர்ஸ்ட். இருந்தாலும் என் சின்ன மருமக நம்ம வீட்டுக்கு மருமகளா வரல, குட்டி பிள்ளையா தான் வரா. அதனால பாத்துக்க வேண்டியது இந்த அத்தையோட கடமை, பெரிய மருமகளோட கடமைல்ல. சந்தோஷமா இருக்கத்த என் தங்கச்சியை பார்த்து நீங்க உங்க வீட்டுக்கு வர போற மகன் சொல்றதை கேட்கும்போது. ஆமா, நாங்க மகளா தானே பாக்குறோம், சின்ன பிள்ளைமா, எதை நாங்க கேட்கறன்றதுக்காக நீங்க கட்டி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டீங்க. நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கு நாங்க எங்க மருமகன் நினைச்சு கட்டிட்டு போக கூடாதுல்ல, நாங்க மகளா நினைச்சுதான் கட்டிட்டு போறோம். ரொம்ப சந்தோஷம் அத்தை. என்ன மருமகளே, அத்தை வீட்டுக்கு எந்த பயமும் இல்லாம வரதுக்கு ரெடியா? அத்தை நல்லா படபடன்னு தான் வாய் பேசுவா. பட் மற்றவங்க யாருக்கிட்டையும் அவள் பேசுனதில்லத்தா அவ்வளவா. வீட்டில் இருக்கிற எங்கள்கிட்ட பேசுறதோட சரி, வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட உள்ளே எழுந்து போயிடுவா. பட் எங்ககிட்ட வாய் நல்லா தான் அடிப்பா. அதனால உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்டலாம் பேசி பழகினதுக்கப்புறம் நல்லா வாய் பேசுவா, கவலைப்படாதீங்க. என்ன கல்யாண பொண்ணு, கல்யாண கலை வந்துருச்சு போல அக்ஷயா. அண்ணி நீங்கள் வேற. ஆமாம், கல்யாணம்னு சொன்னாலே பொண்ணுங்களுக்கு அந்த தனி கலை வந்துடுதுல்ல. அக்ஷயா ஃபேஸில் கல்யாண கலை தெரியுது. சும்மா இருங்க அண்ணி, நீங்கள் வேற. சரி, எல்லாரும் உள்ளே போங்க. எங்கே எல்லாரும் ஹாலில் இருக்காங்களா? ஆமா நீ. இந்த அஸ்வின் பையா பாதிரி அடிச்சுட்டு ஓடி வாங்கன்னு சொன்னதுல நாங்களும் அப்படி ஓடி வந்துட்டோம். என்ன எதுன்னு சரி அவன்கிட்ட கேட்க முடியல. வாங்கம்மான்னு மட்டும் மொட்டையா ஒரு ஃபோன் அடிச்சிட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல செய்தின்னு. அருள் மாதிரி என் ரெண்டு பிள்ளைங்களை வருஷத்துக்கிட்டு வரதான் ஆசைப்பட்டானுங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் செய்தி சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்து 5 மாசம் 7 மாசம் 9 மாசத்துலலாம் நாங்க தாய் மாமா சீரை காட்டிட மாட்டோமா? எங்க அண்ணிங்களுக்கு ஒரு டிமாண்ட் தான் போங்க. ஆமா, டிமாண்ட் தானே. ஒரு ஊர்ல 2 அம்மா விடுந்தா பொண்ணுங்களுக்கு சந்தோஷம் தானே. சந்தோஷம் தான், எங்க அண்ணிங்க கொடுத்து வச்சவங்க தான். சரி, நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வரோம். எப்படி கிருஷ்ணா, பிள்ளை வந்து மகா அன்பழகையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓலை சைட் அடிச்சுக்கிறியா, இல்லை இப்போவே சைட் அடிச்சுட்டு வரியா? அண்ணி, அக்காங்களை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், போகலாம். பரவாயில்ல, என் கொழுந்தனார் பொறுப்பாக தான் இருக்கான். என்ன நீ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, அண்ணியும் கொழுந்தனும்? அது ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? அண்ணி கொஞ்சம் கூச்ச சுபாவம், சொல்ல வேணான்னு சொல்கிறாப்புல. பட் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு. சொல்லுங்க. இல்லை, ரொம்ப நேரமா வைஷுவா வச்ச கண்ணு வாங்காமல் கிருஷ்ணா பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அதான் உள்ளே வந்து உங்கள் அக்காங்களெல்லாம் பார்த்துட்டு வந்து உன் பொண்டாட்டியை சைட் அடிக்கிறியா, இல்லை இப்போவே உன் பொண்டாட்டியை சைட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அக்காங்களை பார்க்குறியான்னு கேட்டேன். பட் தம்பி பொறுப்பாக பதில் சொல்கிறாப்ல, அக்காங்க தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பொண்டாட்டியை சைட் அடிச்சுக்கிறேன்னு. அப்படியா கிருஷ்ணா? ஐயோ, 2 பேரும் வச்சு செஞ்சிருவீங்க போல. நான் இல்லப்பா, எஸ்கேப். நான் போய் எங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு வரேன். வைஷுமா, அக்காங்களெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக உன்னை பார்த்து பேசிட்டு தான் போவாப்ல. அக்கா நீங்கள் வேற போங்க. 2 பேரும் போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ள வேற ஏதோ ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு இன்னும் தட்டுப்படுது. என்ன கதைன்னு கண்டுபிடிக்கிறேன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படிங்களா மேடம்? அப்படிதான். சரி, என்னைக்கா இருந்தாலும் அக்கா ஒரு நாள் கண்டு தான் பிடிக்க போகிறேன். அன்னைக்கு இருக்குன்னு உங்கள் 2 பேருக்கும் என்ன கதைக்கா? என்ன வைஷு, எனக்கு தெரிஞ்ச கதை ஏதாவது சொல்லவா? அக்கா வேணாம், தங்கச்சி பதறா. அதனால நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் எங்கள் அண்ணிங்களை பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கதை பேசுகிறேன்னு. சரிங்கக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க. மகா, அம்மா ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு இந்த செய்தியை கேட்டோடனே. நீங்கள் எப்படிம்மா? அம்மாவுக்கு இந்த செய்தியை கேட்டோடனே சந்தோஷன்றேன். நீங்கள் எங்கம்மா இங்கன்னு கேட்குற? பொண்ணு மாசமா இருந்தா அம்மா கறி பார்க்க வர மாட்டாளா? என் பொண்ணுக்கு எதுவும் வாங்கிட்டு வர முடியல. இந்த அஸ்வின் பையன் ஃபோன் போட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, அதுவும் எல்லாரும் வாங்க அப்படின்னு கூட்டான். சரி, என்னடா விஷயம் திடீர்னு கூப்பிட்றானே, கல்யாண கதை வேற பேசிட்டு போனோமே, அது விஷயமா தான் ஏதோ பேச கூப்பிட்றான்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் எல்லாரும் பாதிரி எடுத்துக்கிட்டு ஓடி வரோம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என் மாவ மாசமா இருக்கானே. கடைசியில் என் பொண்ணு மாசமா இருக்கா. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். இதை சொல்லியிருந்தா எங்க அருள் தம்பிக்கு போட்டியா நாங்களும் சீரை தூக்கிட்டு வந்திருப்போமே. அருளாச்சும் ஒத்தையா தூக்கிட்டு வந்தா, நான் 2 பிள்ளையும் வச்சு ஜாம்னு தூக்கிட்டு வந்திருப்பேனே. என் தங்கச்சிகளுக்கு நான் செஞ்சுக்கிட்டே தான்ப்பா இருப்பேன். நீங்க வேணும்னா அடுத்தடுத்து வர்ற விசேஷங்களுக்கு போட்டி போட்டு செய்யுங்க. யார் வேணான்னா? அன்பழகி வெகுளித்தனமா குழந்தையாட்ட இருக்கிற புள்ள, உனக்கு ஒரு குழந்தை பாத்தியா? அம்மா இல்ல, நானே குழந்தை மட்டும் தான் இருக்கேன். என்னையே பார்த்துக்க நாளால தேவைதான் படுது. என்ன பண்றது? ஆனா பாப்பா தம்பி வயிற்றுக்குள்ள இருக்காங்களாமே, அதனால எல்லாரும் பாத்துப்பாங்கல்ல, அந்த தைரியத்தில் தான் புள்ள பெற்றுக்க போறேன். அதுவும் சரிதான், இவங்கெல்லாம் பாத்துக்கிட்ட நேரம் போவ இன்னும் உன் புள்ள கத்திக்கிட்டே இருக்கு, பாத்துக்க முடியல அப்படின்னா அம்மாட்ட கொடுத்துட்டு தூக்கிட்டு போய் வச்சுக்கிறேன்.
நான் யாருக்கு வேணாலும் தர ரெடியாக தான் இருக்கேன்னு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. என்ன எப்படி எல்லாரும் வளர்த்தாங்களோ என் பிள்ளைக்கு இன்னும் நிறைய ஆளுங்க சேர்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க என்ன தாண்டி. அதனால என் பிள்ளைய வளர்க்குறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் தூக்கிட்டு போய் வச்சுக்கோங்க, நான் தரேன். அது சரி, இந்த வார்த்தை போதுமே, நான் தூக்கிட்டு போயிட மாட்டேனா? டேய் மச்சானுங்களா, என்ன வாய் அடிச்சு போய் உட்காந்துருக்கீங்க? 2 பேரும் தாய் மாமா ஆயிட்டீங்க. தங்கச்சியை பார்த்து எதுவும் விசாரிக்கிறது இல்லையா, பேசுறது இல்லையா? அஸ்வினே ஃபோன் போட்டு வான்னு சொல்லிட்டேன். இவனுங்களும் கிளம்பி வந்துட்டானுங்க. ஆனால் வாசல் தாண்டினதுக்கு அப்புறம் உங்கள் பாட்டி தாத்தா எல்லாருக்கிட்டையும் பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மகா அன்பழகி மாசமா இருக்காங்க. அதனால தான் நீ வர சொன்னன்ற விஷயம். இவனுங்க 2 பேருக்கும் அதுலேருந்து என்னதான் ஆச்சுன்னே தெரியலடா. ஒரு மாதிரி ஃப்ரீஸ் மோட்லேயே தான் இருக்கானுங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க? நானாவது ஒரே ஒரு தாய் மாமன் ஒத்தைக்கு 4 தங்கச்சியை வச்சுக்கிட்டு கிடக்குறேன். நீங்க 2 பேரும் அப்படி இல்லைல்ல, போட்டி போட்டு சந்தோஷத்தை கொண்டாடலாம்ல. ஸ்ரீநாத் என்னாச்சு? டேய் கிருஷ்ணா, ஏன்டா அமைதியா உட்காந்துருக்க? மகா, அண்ணா அஸ்வின் வர சொன்ன உடனே நார்மலாக தாண்டா வந்தோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நீ கன்சீவாக இருக்கன்னு சொன்ன உடனே அது எப்படி அந்த சந்தோஷத்தை வெளியில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. எல்லாரும் பேச்சுக்கு சொல்கிறாங்க, மகா உன் தங்கச்சியாக நினச்சிக்கோ, மகா உன் தங்கச்சியாக நினச்சிக்கோன்னு. ஆனால் எப்போ ஃபஸ்ட் டைம் சொல்ல ஆரம்பித்தாங்களோ இது வரைக்கும் அவங்க எல்லாரும் சொல்கிறத என்னால் பேச்சுக்குன்னு எடுத்துக்க முடியல. நீ என் தங்கச்சி தான் அப்படின்னு என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அருள் எப்படி சந்தோஷப்பட்டாப்லையோ அதே மாதிரியே என் கூட பிறந்த தங்கச்சி கன்சீவாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம சொல்லலாம் எல்லாரையும் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு, பட் எல்லாரையும் தங்கச்சின்னு சொல்கிறப்ப வர்ற ஒரு சந்தோஷமும் கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்கிறப்ப வர்ற சந்தோஷமும் எனக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தோணுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் மகா மாசமாக இருக்கிறது மாமனா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ணா உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா. நீ அழாத. என் சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, அதான் வார்த்தையால் வெளிப்படுத்திட்டேன். எனக்கு தங்கச்சி இல்லைன்னு நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் உன்னை என்னைக்கு எல்லாரும் தங்கச்சின்னு சொல்ல ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து அந்த குறை மனசுக்குள்ளே வந்ததே கிடையாது. நீ எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும். சீக்கிரமாக மருமகளோ பெற்று இந்த அண்ணன் கையில் கொடுக்கணும். அந்த குழந்தைய வாங்கும்போதும் நான் முழு மனசோடு தான் வாங்குவேன். நீ என் தங்கச்சின்ற நினப்போடு தான் வாங்குவேன். நீ என் தங்கச்சின்னு தான் நீ அடி மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏய் மச்சான், உண்மையாகவே உன் தங்கச்சி தான்டா. ஏன்டா ஃபீல் பண்ணுற? நான் தான் சொல்லிட்டேனே நீ உண்மையாகவே நினச்சிக்கொன்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன்டா இப்படி எமோஷனல் ஆகிட்டு இருக்க? இல்லை அஸ்வின், என்னால் சொல்ல முடியல. பட் எனக்கு ஏதோ ஒரு பாண்டிங் மகா கூட இருக்குது. அது மட்டும் என்னால் உணர முடியுது. புரியுதுடா, ஃபீல் பண்ணாத. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லா டைமும் உன்னை தங்கச்சின்னு சொல்லும்போது அமைதியாகவே நின்றுவேன், எதுவும் பேச வராது. ஆனால் இன்னைக்கு நீ மாசமாக இருக்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அதனால தான்டா அம்மா. ஏய் ஸ்ரீ, அதான் அஸ்வின் மச்சா சொல்கிறாப்லையே, உனக்கு மகா உண்மையான தங்கச்சி தான். நீ ஏன் எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக தங்கச்சின்னு சொல்கிற? உண்மையாகவே ஏற்றுக்கோ. உண்மையாக நினச்சதுனால தானே இப்போ இவ்வளோ எமோஷனலாக ஃபீல் பண்ணுற. உண்மையாக தான் இல்லை, என்னால் மகாவை பிரித்து பார்க்க முடியல. பேருக்கு தங்கச்சின்னு சொல்ல முடியல. உள்ளுணர்வுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு இவன் நம்ம தங்கச்சியாக இருந்துடக்கூடாதான்னு. அப்படிதான் தோணுது அப்படின்னா அப்படியே வச்சுக்கோய, இதில் என்ன இருக்குது? கூட பிறந்த தங்கச்சி இல்லைன்னு அவ்வளோ தூரம் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். ஏமா கிருஷ்ணாவை ஆம்பளை பிள்ளையா பெத்தீங்க, பொம்பளை பிள்ளையா பெற்றிருந்துருக்கலாம்ல. அப்படியே கிருஷ்ணா பையன் பிறந்திருந்தாலும் இன்னொரு பொம்பளை பிள்ளை எங்களுக்காக பெற்றிருந்துருக்கலாம்மா, தங்கச்சி எங்க கூட இருந்திருப்பா அப்படின்னு அடிக்கடி ஸ்ரீ கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாசத்தை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி மகா கிடைச்சது அவனுக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. நல்லது தானம்மா. அந்த பாசெல்லாம் ஒரு தங்கச்சி இருந்தா கூட அந்த தங்கச்சிக்கு போயிருந்திருக்கும். இப்போ என் பொண்டாட்டிக்கு ஃபுல்ஃபில்லாக கிடைக்குதுன்றப்ப எனக்கு சந்தோஷம்தான். ஏய் கிருஷ்ணா, நீ ஏன்டா என்ன அமைதியாக இருக்கா? எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் மகாக்கா கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லும்போது மனசுக்குள்ள அண்ணன் சொல்கிற மாதிரி ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் மகாக்காவை எங்களால் பிரித்து பார்க்க முடியல. டேய், உங்களை பிரித்து பார்க்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். பிரித்து பார்க்காதீங்க. உன் அக்காவாகவே இருக்கட்டும், ஸ்ரீக்கு தங்கச்சியாகவே இருக்கட்டும். ஏன்டா பிரித்து பார்க்குறீங்க? கிருஷ்ணா, அக்கா, தாய் மாமாவாக போறீங்க நீயும் அண்ணனும். என் பிள்ளைக்கு நீங்க 2 பேரும் தாய் மாமா தானே? ஆமாக்கா. மகா, நாங்கள் 2 பேரும் தாய் மாமா தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த ஆள் அப்பன்னு சொல்றதுக்கே அசிங்கமா தான் இருக்கு. ஆனா அந்த ஆளுக்கு பிறந்த பிள்ளைங்க தங்கமா இருக்கீங்க. எங்க அம்மாவை பத்தி தரங்கட்டவன் பேசி ஒதுக்கி வச்சுட்டாரு. இந்த ஊரே அவங்கள அசிங்கப்படுற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாரு. ஆனா நீங்க 2 பேரும் என்ன தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க அக்கா தங்கச்சின்னு. ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரிய வரும். அன்னைக்கு அந்த ஆளு எங்க அம்மாவை பத்தி பேசினாலோ என்னை பத்தி பேசினாலோ நீங்க 2 பேருமே சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பீங்க. இப்படி ஒரு பொண்ணியாடா தப்பா சொன்ன, நீலாம் ஒரு அப்பனாடா, எங்களுக்கு இப்படி ஒரு அக்காவையும் தங்கச்சியும் இவ்வளோ நாளா பிரிச்சு வச்சு பார்த்துட்டியடான்னு நீங்க 2 பேரும் பேசுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, முழு நம்பிக்கை இருக்கு. எந்த பாசமே இல்லாம என்னையும் எங்க அம்மாவையும் தனிமையிலே வச்சு என்னையும் எங்க அம்மாவையும் அந்த ஆள் பண்ண கொடுமைக்கலாம் நீங்க அனுபவிச்சது போதும். உன் அப்பம்
கையால் உன் வாழ்க்கையை மாற்றி எழுதுறேன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்கு அனுப்பி வச்சு என்னை நல்லா பார்த்துக்கிறதுக்கு இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்து என் அண்ணன் தம்பி என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவங்களும் என் மேலே உசுராக இருக்கிற அளவுக்கு கடவுளே ஒரு விளையாட்டை விளையாடிட்டாரு. கிருஷ்ணா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். நடந்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து நிறுத்துவேன். அந்த ஆள் முன்னாடியும் இந்த ஊர் முன்னாடியும் எங்கள் அம்மா தலை நிமிர்ந்து நிற்கணும். நீங்கள் 2 பேரும் என்ன எப்படி கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி எங்கள் அம்மாவை ஏற்றுக்கணும். எங்கள் அம்மா மேலே எந்த தப்பு இல்லைன்னு இந்த ஊர் சொல்கிறத கூட நான் பெருசாக மதிக்கல. நீங்கள் 2 பேரும் சொல்லணும். அதுதான் அந்த ஆளுக்கு நான் கொடுக்க போகிற தண்டனை. டேய், ஏன்டா இப்போ வயிற்றுப்புள்ள தாச்ச பார்த்தோன்னே அழுவ வச்சுட்டு இருக்கீங்க? உங்கள் சென்டிமெண்ட்டுக்கு வேறு அளவு இல்லாமல் போயிட்டு இருக்குண்ணே. அத்தை, இன்னைக்கு இதை 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அஹாவை பார்த்துட்டு வந்தாலே கிருஷ்ணாவும் ஸ்ரீ மாமாவும் இப்படி தான் ஆயிடுறாங்க. அன்பழகி, உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? அதெல்லாம் பரவாயில்ல ரோஷினி அக்கா. இதுக்கப்புறம் தான் உடம்ப நல்லா பார்த்துக்கணும், ஆரோக்கியமாக சாப்பிட்ணும். ஏன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் குழந்தைய ஆரோக்கியமாக இருக்கும். சரியா? சரிங்கக்கா. ஆனால் அக்கா, எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என் வயிற்றுக்குள்ளே குழந்தை இருந்ததை நான் கண்டுபிடிக்கல, டாக்டர் தான் கண்டுபிடிச்சாரு தெரியுமா? ஆனால் மகாக்கா வயிற்றுக்குள்ளே குழந்தை இருந்ததை மகாக்காவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ, அப்படியா விஷயம்? ஆமாம், உங்களுக்கு சொல்லணும்ல, அதான் சொல்கிறேன். என் அன்பு மனசுக்கு ஏற்ற மாதிரி ஆரோக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக ஒரு பிள்ளையை பெற்று கொடுக்கணும். எங்கள் அத்தை சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வளர்த்துக்கிறோம். டேய் போதும்டா, என் பொண்டாட்டி அழுவத்தை பார்க்க முடியல. மகா அம்மாவை அழுவ வச்சிங்கன்னா அப்புறம் நந்துக்குட்டி எல்லாரையும் திட்டு பார்த்துக்கோங்க. பாடுறா, என் பொண்ணு இப்போவே சண்டைக்கு வந்துட்டா. அழாதம்மா, அழாதீங்கக்கா. அழமாட்டேன், இதுக்கப்புறம் நான் அழமாட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அப்புறம் என்ன, என் பொண்ணு கண்ணை துடைக்க வேண்டியதானே? டேய், நீங்கள் 2 பேர் ஒரு தங்கச்சிக்காக வந்திருக்கீங்க பார்த்துக்கோங்க. அதுவும் என் பொண்டாட்டியை அழ வச்சிட்டீங்க. டேய், கூடிய சீக்கிரம் பாருங்க, என் ரோஷினி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல போறா. அப்போ அண்ணனுங்க மொத்த பேரும் படம் எடுத்து வர போகிறோம். அப்போ பாருங்கடா எங்களோட பாசத்தை. எங்கள் தங்கச்சி உட்கார வச்சு சுற்றி அண்ணனுங்க நாங்கள் எல்லாரும் உட்காந்து மாஸ் பண்ணிட மாட்டோம். என்ன ரோஷினிமா? அண்ணா, கண்டிப்பா அண்ணா, இந்த வீட்டில் இருக்கிற மொத்த அண்ணனுங்களும் ரோஷினிக்காக வரணும். நம்ம இவங்கள மாதிரிலாம் அழுவ வேணாண்ணே, நம்ம உட்காந்து ஃபன் பண்ணலாம். கண்டிப்பாக தங்கச்சிமா, அந்த மூமெண்ட்டை கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறோம். மகாமா, ஸ்ரீநாத் மாமா, கிருஷ்ணா மாமா எல்லாரும் இப்ப சிரிக்கணும். பாப்பா சொல்லிட்டேன், இது பாப்பாவோட ஆர்டர். அதானே, என் பொண்ணு ஆர்டர் போட்டா எல்லாம் சரிங்கடா. அண்ணா, நானும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக தான் இருப்பேன். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கணும். நீங்கள் 2 பேரும் என்னை தங்கச்சியை ஏற்றுக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால என் அண்ணனும் தம்பியும் இப்போ சிரிக்கணும். சரிடம்மா. இப்பதான் எல்லாரும் குட் பை குட் கேர்ள்னே. அப்படிங்களா நந்துக்குட்டி? இப்போதான் நாங்கள் எல்லாரும் குட் பை குட் கேர்ளாக இருக்கோமா? பாப்பா சொல்கிறத கேட்டுட்டோமோ? ஆமா, பாப்பா சொல்றது கேட்டீங்கல்ல? பாப்பா சொல்றது கேட்டு இப்போ நீங்க எல்லாம் அழுகை நிப்பாட்டிட்டு ஃபீல் பண்றதை நிப்பாட்டிட்டீங்கல்ல? அதனால நீங்க எல்லாரும் இப்போ குட் பை குட் கேர்ள்னே. அது சரி. ஏய், என்ன போய் ஆறுல மாமா மடியில் உட்காந்துக்கிட்டேன்? எப்பவுமே நான் வந்தா என்கிட்ட வருவதானே? அதானே, எங்க பேத்தி நாங்க வந்தோனே எங்க கிட்ட எல்லாம் உட்காரணும். மாமா மடியில உட்காந்துருக்கா. பாட்டி, நான் மாமா கூட உட்காந்துருக்கேன் கொஞ்ச நேரம். எனக்கு மாமா கூட உட்காந்துருக்கணும் போல இருந்துச்சு, அதனால நான் உட்காந்துருக்கேன். கிருஷ்ணா மாமா, நீ ஒன்றும் வருத்தப்படாதானே, நான் உங்ககிட்ட வரேன். மனுச்சி, நாங்கள் ஒன்றும் வருத்தப்படலை. நீங்கள் அப்பாயின்மெண்ட் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுங்க. இந்த மாமா எல்லாருக்கும் நந்துக்குட்டி முக்கியம்ல, அதனால நந்துக்குட்டி எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் நாங்கள் ஓடி வந்து தூக்கி வச்சுக்க ரெடி தான். அப்போ உங்க எல்லாருக்குமே இப்போ அன்பம்மாக்கு மகாமாவுக்கு பாப்பா வந்தாலும் நந்துக்குட்டி தான் ஃபர்ஸ்ட், அப்படிதானே? அம்மா, நந்துக்குட்டி தான் ஃபர்ஸ்ட். யார் அதை இல்லைன்னு சொன்னா? நந்துக்குட்டிக்கு அப்புறம் தானே பாப்பா தம்பி யார் பிறந்தாலும் நந்துக்குட்டி தான் அத்தை மாமா சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட். நந்துக்குட்டியை தூக்கி கொஞ்சனத்துக்கு அப்புறம் தான் நந்துக்குட்டியை தூக்கி வச்சிருந்த நேரம் போக தான் அதுக்கப்புறம் வர தம்பி பாப்பாவெல்லாம் இந்த மாமாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தூக்கி கொஞ்சுவோம். போதுமாடா? இதே கேள்வியை தாண்டா கேட்டுக்கிட்டு இருக்கா பார்க்குற எல்லாரையும். சொல்லுவாங்கல்ல அஸ்வின், நம்மளே சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் உணர்ந்துருப்போம்ல. கிருஷ்ணா எனக்கு ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் தான் பிறந்தான். அதனால கிருஷ்ணா பிறக்கும்போது எனக்குமே அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதை நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் தம்பி நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு தனி பாசமே வந்துருச்சு. அப்பா அம்மாவை காட்டிலும் கிருஷ்ணாவை நான் தான் அதிகமாக தூக்கி வச்சிருந்தேன். ரோஷினி தான் தூக்கி வச்சிருந்தா. பட் ரோஷினிக்கு எனக்கும் கிருஷ்ணா பிறக்கும்போதுலாம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ நந்துக்குட்டி பேசுகிற மாதிரியே தான் நாங்களும் பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு ஞாபகம் இருக்குடா, ஏன்னா எங்களுக்கு அவரம் தெரிஞ்சு பிறந்தவன் கிருஷ்ணா. உண்மைதான்டா, ஆனால் இது எல்லாருக்கிட்டையும் அவள் தனித்தனியாக என்கொயரி போட்டுட்டு இருக்கா. என் தங்க பிள்ளை தான் இந்த மாமனுக்கு ஃபர்ஸ்ட். பாரு, என் தங்க பிள்ளைய தானே தூக்கி வச்சிருக்கேன். என் தங்க பிள்ளைக்கு அப்புறம் தான் யார் பிறந்தாலும் பாத்துக்குங்க. ஆமாமா, நந்துமாவுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். நந்துக்குட்டி, எல்லாரும் பதில் சொல்லிட்டாங்களா? உனக்கு ஏத்த மாதிரியே நந்து பாப்பாவுக்கு அப்புறம் தான் எல்லாரும். அம்மா, ரொம்ப சந்தோஷமே. ஆனா உங்க எல்லாருக்கும் பாப்பா தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் பிறக்க போற தம்பி பாப்பாலாம் சொல்லிட்டீங்க. ஆனா நந்துக்குட்டிக்கு மட்டும் பிறக்க போற தம்பி பாப்பா தான் ஃபர்ஸ்ட், தெரியுமா? ஏன்னா எனக்கு பாசம் வைக்கிறதுக்கு யாருமே இல்லைல்ல. பிறக்க போற தம்பி பாப்பா தானே ஃபர்ஸ்ட். அதனால உங்க எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட், நந்துக்குட்டி பாப்பாவுக்கு மட்டும் பிறக்க போற தம்பி பாப்பா ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஓகேடி தங்கம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூ
பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே தங்கம் மாமாவுக்கு கை வலிக்கும்ல, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மாமா உன்னை தூக்கி வச்சுக்கிட்டே தான் நடக்கிறாங்க, தூக்கி வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கீழே இறங்கலாம்ல. அஜய் மச்சான், கையெல்லாம் ஒன்றும் வலிக்கல, நீங்க கம்முன்னு இருங்கண்ணா. உள்ளே அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நந்துமா அப்பா கிட்ட எல்லாம் வரலையா? நான் தான் வந்தேன்ல, வந்துட்டு போயிட்டேன். மாமா என்ன தூக்கி வச்சிருக்கோம். நந்துமா இந்த அப்பா கிட்டே வரலையா? நான் வரல, நான் மாமா கிட்ட தான் இருப்பேன். நந்துக்குட்டி அப்பாங்களா அப்ப வேணாம், உனக்கு மாமா மட்டும் போதும், அப்படித்தானே? ஆமா, ஃபர்ஸ்ட் மாமா என்ன. பத்தியா என் நந்து பாப்பா எப்படி சொல்லிட்டானே? அப்பா புள்ளான்னு சொல்லிக்கிட்டு இருப்ப. ஊர்ல இருக்கும் பொழுதுலாம் அம்மா கூப்பிட்டா கூட அம்மா கிட்ட நான் வரமாட்டேன், நான் அப்பா புள்ள அப்படின்னு சொல்லுவேன். இங்க வந்து அப்பாவே வேணான்ட்டேன். அந்த அளவுக்கு உன் மாமா உனக்கு முக்கியமாயிட்டாரா? அப்பா நிறைய அப்பா இருக்கீங்களா? எனக்கு நந்த பாப்பாக்கு நிறைய அப்பா தெரியுமா? ஆனா மாமா எனக்கு அருள் மாமா தானே ஃபர்ஸ்ட். அருள் மாமா மட்டும் தானே இருக்கு. இப்பதான் கேள்விப்பட்டேன் இன்னும் 2 மாமா உனக்கு ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு. ஆமா, இன்னும் 2 மாமா சேர்ந்துருக்காங்களே. ஸ்ரீ மாமா, கிருஷ்ணா மாமா. நான் கிருஷ்ணா மாமாவை கூப்பிட்டுட்டு தான் இருப்பேன், பேசிக்கிட்டு தான் இருப்பேன். ஸ்ரீ மாமா கிட்ட எல்லாம் பேசுறது கிடையாது. என்னடா இவங்க 2 பேரும் மாமா இருந்தாலும் என்ன அருள் மாமா தானே பார்த்து பத்திரமா பார்த்துக்குது. எனக்கு தேவையானதெல்லாம் என்ன கேட்காமலே எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து தந்து என்ன பாசமா பார்த்துக்குது. அடி பாவி நந்துக்குட்டி, நீ பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? ஏய், உங்களுக்குலாம் என்ன ஞாபகம் வருது இப்ப நந்துக்குட்டி பேசணும்னு? அப்படியே பேசுறாடா. அன்பழகியோட ஜெராக்ஸ் மாதிரியும் மகானியோட ஜெராக்ஸ் மாதிரியும். சொல்ல போனா இசை, மகா, அன்பு, ஸ்ரீநிதி இவங்க எல்லாருக்கும் நந்துக்குட்டி டஃப் கொடுப்பாடா. உங்க அம்மாக்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அண்ணன் முக்கியம்ன்றாங்க, ஹஸ்பண்ட் அடுத்தது தான் அப்படின்றாங்க. என்ன செஞ்சாலும் எங்க அண்ணன் போல வருமா அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்களும் அதே மாதிரி ஆரம்பிச்சா அடுத்த ஜென்ரேஷனாச்சும் அப்பாங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க தேவையில்லையம்மா, மாமாக்களே தான் பிடிச்சிட்டு இருப்பீங்களா? நீங்களா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், எல்லாரும் சும்மா இருங்கண்ணா. மச்சானுங்களா, தம்பிங்களா, எல்லாரும் கம்முன்னு இருங்க. என் நந்து குட்டிக்கு மாமா தான் ஃபர்ஸ்ட், புரியுதா? அந்த அன்புல யாரும் போட்டிக்கு வராதீங்க. நானும் என் நந்து பிள்ளைய அதையும் தரமாட்டேன் பாத்துக்கங்க. இது சரி அருள் மச்சான், நீங்க ஓவர் செல்லன்னு அவளுக்கு செல்லம் கொடுக்கறதுனால என் நந்து குட்டி ஒண்ணு வீணா போலையே. அவளுக்கு தெரியும் நல்லது கட்டதெல்லாம் இந்த மாமன் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால அவளுக்கு தெரியும். ஆனா சூப்பர் அருள் மச்சான், மொத்த பேரும் உன் பக்கம் தான் நிக்க வச்சிட்டு இருக்கேன்னு. இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம், நான் சேர்த்த கூட்டம் கிடையாது, புரியுதா அஜய் மச்சான்? ஐயோ, ஆனா பொண்ணியே எங்க பக்கம் திருப்பி விட்டியா? அதுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு தான் வேலை இருக்கு. இருந்தாலும் என் தங்கச்சி மகளை வந்து நான் பாத்துக்கலையா? அதே மாதிரி உங்களுக்கு என்னதான் வேலை இருந்தாலும் அதே மாதிரி பொண்ணை தூக்கி வச்சு பாத்துக்கணும். ஹாஸ்பிட்டலே கதியை கிடக்க வேண்டியது. வந்தாலும் நீங்களாம் உட்காந்தே லவ் பண்ண வேண்டியது. என் பிள்ளைக்கு எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணாதானே அவளுக்கு மாமா பாசத்தோட அப்பா பாசம் பெருசுன்னு புரியும். அது சரி. நந்துமா இந்த அப்பா கூடமா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்? அதானே நெஞ்சு மேலே போட்டு தானே தூங்க வைக்கிறேன் நானே. இருந்தாலும் எனக்கு மாமா தான் ஃபர்ஸ்ட். அப்படி பாவி, அவ ஒரு முடிவு கொண்டாடா, விட்டுருங்க. அவ அருள் மச்சா கிட்டே இருக்கட்டும். அப்புறம் நான் கேட்க வந்த கேள்வி என்ன தெரியுமா? சொல்லுங்க மேடம், என்ன கேள்வி கேட்க வந்தீங்க? அது ஒரு பெரிய கேள்வி பாத்துக்குங்க. எல்லாரும் ஒழுங்கா ஆன்சர் சொல்லணும்னா என் நந்துக்குட்டி கேப்பா. அதுக்கு எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க சொல்லிட்டேன். அவ்வளவு பெரிய கொஸ்டின் நந்துக்குட்டி கேட்க போறா? என்ன கேள்வி கேட்க போது என் செல்லம்? அது என்ன அப்படின்னா, இப்போ அன்பம்மாக்கு மகாமாக்கெல்லாம் பாப்பா வர போறாங்களா? பாப்பா வந்தாலும் நந்துக்குட்டி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் அந்த தம்பி பாப்பாலாம். சொல்லுங்க, அந்த கேள்வி தான் கேட்க வந்தேன். நீங்க நந்து பாப்பா தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுங்க. அதாவது நந்து செல்லம், நீங்க இப்ப கேள்வி கேட்க வரல, கேள்விக்கான பதிலி நீங்களே சொல்லிட்டு அந்த பதில சொல்லுன்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? அந்த பாரு அஜய் மச்சான், அதெல்லாம் இல்ல. புள்ளைய சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. என்ன புள்ளதான் கேக்குது இல்ல, புள்ள கேட்ட பதில சொல்லுங்க, அவ்வளவுதான். சரி, எங்க பொண்ணு கேட்ட கேள்விக்கு நாங்க பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதனால பதில் சொல்றோம். உங்க அன்பழகி அம்மாவுக்கு மகா அம்மாவுக்கு குழந்தை பிறக்கிறதுனால அந்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் கிடையாது. அது மட்டும் இல்ல, எனக்கு, ஜெகனுக்கு, வினோத்துக்கு, வசந்துக்கு, இதுக்கப்புறம் உனக்கு 2வது தம்பி பிறந்தாலும் சரி, இவங்க எல்லாரும் இருந்தாலும் சரி, எங்க நந்துக்குட்டி தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் பிறக்க போற எந்த தம்பி பாப்பாவா இருந்தாலும் சரியாடாமா? நந்துக்குட்டி, நீ தான் எப்பவுமே இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட், எங்க எல்லாருக்கும் பொண்ணு, சரியாடா? நீயா பார்த்து இவங்களை இந்த டைமுக்கு தூக்கி வச்சு கொஞ்சங்கப்பா, என்ன கொஞ்ச நேரம் போக மீதி இருக்கிற நேரத்துக்கு இவங்களெல்லாம் தூக்கி வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு நீ சொன்னா மட்டும்தான் அடுத்த தம்பி பாப்பாவெல்லாம் நாங்க தூக்குவோம், இல்லைன்னா தூக்க மாட்டோம். பாத்துக்கோ, என் நந்துக்குட்டியா அவங்களெல்லாம் வளர்த்தா போதும். ஆமா, என் நந்துக்குட்டி சொன்னாதான் தம்பி பாப்பா கூட நாங்க தூக்குவோம். சரியாடாமா? சூப்பர். பாப்பா இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னா பாப்பா தான் ஃபர்ஸ்ட் இல்ல? ஆனா நந்துக்குட்டி இவ்வளவு பாசத்துக்கு நடுவில் வளருவான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லடா. நானும் இசையும் தனியா இருக்கும் பொழுதுலாம் ஃபீல் பண்ணியிருக்கோம். நந்துக்குட்டி தனியாவே வளராளே, எங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, என்னடா இப்படியே நம்ம பிள்ளைய வளர்த்துருவோமா அப்படின்னு. ஆனா அவ பிறந்து இத்தனை வருஷத்துல இழந்த மொத்த அன்பும் மொத்தமா அவங்க எல்லாரும் மூலியமா கிடைக்குதுடா. என் பொண்ணு நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அஜய் ஃபீல் பண்ணாதடா. இல்லடா, மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருக்கேன்டா என் பொண்ணை நினைக்கும் போது, உங்களெல்லாம் நினைக்கும் போது. லவ் யூ அப்பா, லவ் யூ அம்மா, லவ் யூ மாமா. வாயின் தேவதையே உன் வாய்
பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பின் பூவே வா. என்ன சீனியர் ஓவரா ஃபீல் பண்ணிட்டீங்க போல. ஆமாம் வைஷு, என்னன்னு தெரியல. மகாக்காவை பார்க்கும்போதெல்லாம் ஒரு தனி ஃபீலிங்ஸ் இருக்குது. இப்போ மகாக்கா கன்சீவாக இருக்காங்கன்னு சொன்னோன்னே அதுவுமே தனி ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு உண்மையிலே கரெக்டு தான். ஏன்னா மகானி உங்களோட அக்கா தானே, அதனால தான் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. சீனியர் சீனியர் சாரி, சொல்லு வைஷு, நான் வேறு எது யோசனையில் இருந்துட்டேன். ரொம்ப எமோஷனலாக இருக்கீங்க போல. தண்ணி வேற ஏதாவது வேணுமா? இல்லை, அதெல்லாம் வேணாம், நான் நார்மல் ஆக்கிடுவேன் இப்போ. சரி ஓகே, அப்போ நான் போட்டுமா? எங்கே வந்த போட்டுமான்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கீங்களேன்னு பேசலான்னு வந்தேன். பட் நீங்கள் ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரியல. இன்னுமே ஓவர் எமோஷனலாக தான் இருக்கீங்க. ஸோ அந்த எமோஷனலை நான் ஏன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும்? ஸோ அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு வாங்க, பேசுகிறேன். ஏய் என்ன? உண்மை தானே சீனியர், நீங்கள் எமோஷனலாக இருக்கீங்க, அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே தான். நான் மட்டும் எமோஷனல் ஆகலை, ஸ்ரீயனாவும் எமோஷனல் ஆகிட்டாரு. அதுதான் எங்கள் 2 பேருக்குமே கேள்வியாக இருக்குது. மகானியை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஏன் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வருதுன்னு. இதே அன்பழகி அண்ணியும் கன்சீவாக இருக்கன்னு தான் சொன்னாங்க. பட் அவங்கள பார்க்கும்பொழுது நம்மள தம்பின்னு கூப்பிட்றாங்க ஒருத்தவங்க, ஸோ அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. பட் மகானியை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வருது. புரியுது சீனியர், பட் என்ன பண்ணுறது, சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் லேட்டாக தான் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். புரியல, கொஷினுக்கு ஆன்சர் லேட்டாக கிடைக்குமா? ஐயோ வைஷு, சீனியர் கரெக்டாக கேள்வி கேட்குறாரு, மாட்டிப்ப போலயே. சொல்ல வைஷு, என்ன கேள்வி, என்ன ஆன்சர் லேட்டாக கிடைக்கும்? ஐயோ என்ன பண்ணுவேன்? அது ஒன்றும் இல்லை சீனியர், நான் சொல்கிறேன். சில கேள்விலாம் புரியாமலே நம்ம லைஃப்பில் ஏன் வருதுன்னு தெரியாமலே இருக்கோம்ல, அதை பற்றி சொல்கிறேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ என்ன இவ்வளோ ரோலிங் ஆகுது? ஏய், நீ இப்போ வளர்றதானே? இல்லை வளர்ற மாதிரி தான் இருக்குல்ல. நிறையாவே. டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுவோம். இல்லை வைஷு, சொல்லு, என்ன கேள்வி, என்ன ஆன்சர் லேட்டாக கிடைக்கும்? ஐயோ சீனியர், தெரியாமல் சொல்லிட்டேன், போதுமா? தெரியாமல் சொல்லிட்டேன். நானே உங்கள்கிட்ட பேசலான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்னடான்னா இன்னும் உங்கள் அக்காங்க புராணத்தையே படிக்கிட்டு இருக்கீங்கண்ணா. ஏய் என்ன? இப்போ நான் என்ன பேச வந்தேன்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க மேடம், என்ன பேச வந்தீங்க? மைண்டில் ஃப்ரீ ஆகிடுச்சா? இப்போ வயசு கேட்குற கொஷினுக்கு கரெக்டாக பதில் சொல்லணும்னு. அப்படி என்ன கொஷின் பட்டர்ஃப்ளை கேட்க போறா? பில்டப்லாம் பெருசா இருக்கு. ஆமாம், பில்டப்லாம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கொஷினை நான் எங்கள் அருள் மாம்ஸ் கிட்டையும் கேட்டேன். பட் அருள் மாம்ஸு உனக்கு நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், நீ போய் கிருஷ்ணா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிடுச்சு. அட பாவி மனசா, என்ன கேள்வி கோத்து விட்டாருன்னு தெரியலையே. என்ன கேள்வின்னு தெரியலையே. சரி, ஆன்சர் சொல்ல முடியும் அப்படின்னா ஆன்சர் சொல்றேன். சீனியர் உங்களுக்கு தெரியுமா ஆன்சரு? அருள் மாம்ஸ் அப்படி தானே சொல்லுச்சு. அப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ஆன்சர் என்னன்னு யோசிக்கிறேன். கேள்வி என்னன்னா, இப்போ அன்பழகி அண்ணி மகாண்ணி கன்சீவா இருக்காங்களா? கன்சீவா இருக்கிற டாபிக்கா? வைஷு, கீழே உன்னை யாரும் தேடலாம். என்ன யாரும் தேட மாட்டாங்க, அதான் வீட்டுக்கு எல்லாரும் கெஸ்ட் வந்திருக்காங்களா, எல்லாரும் ரொம்ப பிஸியா பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, சேம் பிளேஸு சேம் கேர்ளு, கொஷின் வேற லெவலில் இருக்கு இன்னைக்கு. அன்னைக்கு தெரியாமல் ஒரு கிஸ் கொடுத்ததுக்கே இப்போ தான் கையில் காலில் ஊந்து சமாதானம்லாம் பண்ணி நைட்டு மொட்டை மாடிலாம் ஏறி குதிச்சு கீழே ஊந்து அடிபட்டு எல்லாம் தேறி இன்னைக்கு ஒரு அளவு நிம்மதியாக உட்காந்துருக்கேன். இவன் என்னடானா டாபிக் ஆரம்பிக்கிற விதமே சரியில்லையே, கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லிலாம் ஆரம்பிக்கிறான். இப்போ என்ன கொஷின் கேட்க போறான்னு தெரியல, நம்ம என்ன எமோஷனல் ஆக போறோன்னு தெரியல. கடவுளே, அடி வாங்காமல் காப்பாத்துப்பா, சண்டை வராமல் காப்பாத்துப்பா. சீனியர் என்ன உங்களுக்குள்ள நீங்க எதை யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? இல்லைம்மா, திடீர்னு நீ இப்படிலாம் கேள்வி கேட்குறியா, அதான் என்ன கேட்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு உன்னை டீப்பாக நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ கேளு. அதான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் கேட்கவா? முடிவு பண்ணிட்டேன், கேளு. மகாண்ணி அன்பழகி அண்ணி கன்சீவா இருக்காங்கல்ல, அவங்க கன்சீவா இருக்கிறதுனால அருள் வம்சம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் கூட சந்தோஷமா தான் இருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்கல்ல, பட் அருள் மாம்ஸ் ஒரு படி மேல மகாண்ணி குழந்தையும் அன்பழகி அண்ணி குழந்தையும் அவரே வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. எங்க அம்மா கூட தூக்கிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க, நாங்க கூட தூக்கிட்டு போயிடுவோம்ப்பா. பாரா, ஒரே போட்டியெல்லாம் இருக்கு எங்க அண்ணன் பசங்களுக்கு. ஆமா, உங்க அண்ணன் பசங்கன்றதையும் தாண்டி எங்க அக்கா பசங்கள்ல. சரி சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு அந்த பசங்களை வளர்க்கறதுனால மாமா பிஸி ஆகிடும்ல. ஆமா, அப்படி அந்த பசங்களை வளர்க்குறதுல பிஸி ஆகிட்டு இருக்கிற டைம்ல எதுக்கு மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்? ஸோ கல்யாணம் பண்ணிக்க வேணாம், ஒரு 2 வருஷம் கேப் விட்டுரு, 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள உன் தங்கச்சிங்களுக்கு வளைகாப்பு டெலிவரி இதெல்லாம் முடிச்சிடும், ஓரளவு உன் தங்கச்சி பிள்ளைங்களே நீ வளர்த்தலாம், அதுக்கப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி யோசி மாமா அப்படின்னு சொன்னேன். இப்போ புரியுது அந்த மனுஷன் ஏன் என்ன கோத்து விட்டாருன்னு. ஆமா, இந்த கேள்வியை எதுக்கு என்கிட்ட கேட்க சொன்னாரு?
தெரியலையே, எனக்கும் தெரியல. 2 வருஷம் கழிச்சுலாம் கல்யாணத்தை வைக்க முடியாது. இப்பதான் என் தங்கச்சிங்க கன்சீவா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அடிமடியில கை வைக்காதடி, இந்த கேள்வியை போய் நீ கிருஷ்ணா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கூட சொன்னேன், நான் கிருஷ்ணா கிட்ட பேசதான் போறேன். உன்னை எப்படி 2 வருஷம் கல்யாணத்தை தள்ளி போடுன்னு சொன்னனோ அதே மாதிரியே போய் கிருஷ்ணா சீனியர் கிட்டயும் 2 வருஷத்தை கல்யாணத்தை தள்ளி போடலாம். ஏன்னா நான் நந்துக்குட்டி கூட இருக்கும்போதே ஜாலியா இருக்கேன். இன்னும் எங்க அண்ணன் பசங்கலாம் வந்துட்டா நான் இன்னும் ஜாலியா இருப்பேன். அவங்க கூட இன்னும் 2 வருஷம் என்ஜாய் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சீனியரை 2 வருஷம் கல்யாணம் தள்ளி போட சொல்ல போறேன்னு சொல்லிட்டுல வந்திருக்கேன். அடி பாவி. ஏய், என்ன கொழுப்பு உனக்கு? ஏன் நான் ஆசைப்படுறது தப்பா? 2 வருஷம் எங்க அண்ணன் பசங்க கூட எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறதே. இந்த 6 மாசத்தையே எப்படா ஓட்டுறதுன்னு தெரியாம நானே முழிச்சிட்டு இருக்கேன். உங்க அக்கா அண்ணன் கல்யாணம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், தலைகீழ தண்ணி குடிச்சாச்சும் 3 மாசத்துல கல்யாணத்தை வைக்க வச்சிருவேன். பட் நம்மளுக்கு முன்னாடி சீனியர்ஸ்லாம் இருக்காங்களே அப்படின்றதுனால தான் இந்த 6 மாசம் டைம் கூட கேட்டிருக்கேன். இவன் என்னடானா 2 வருஷத்துக்கு போறான். சீனியர் சொல்லுங்க. வயசுமா, நான் எப்படி உனக்கு ஆன்சர் சொல்றது? நான் ஏதாவது பேச வந்தாலே எமோஷனல் ஆகிடுது, அது வேற மாதிரி போய் முடிஞ்சிருது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லலாம். அவர் என்ன கேட்க சொன்னதுலையும் தப்பு இல்லை, நீ வந்து என்கிட்ட சொல்றதுலையும் தப்பு இல்லை. பட் நான் ஆன்சர் சொன்னா அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பேசுற மாதிரி போயிடும்டி. அது எப்படி போகும்? நான் என்ன கேட்கறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நம்ம 2 வருஷம் கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாமான்னு தான் கேட்கறேன். மாமா ஏன் உடனே கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்லிச்சு? நான் சொல்றது தானே கரெக்ட், மாமா சொல்றது தப்பு தானே? ஐயோ, டிஃபிகல்ட்டான கொஷின். இப்படி பதில் சொல்லுவேன்? தெரியாம நடந்த ஒரு கிஸ்ஸு, தெரிஞ்சே கொடுத்த 4 கிஃப்ட், இவ்வளோதான் என் லவ்ல மூமெண்ட் வந்திருக்கு. இப்படி இருக்கும்பொழுது நான் குழந்தை டாபிக்லாம் எப்படி போறது? அதுவும் பச்சை புள்ளியாட்டமே பார்க்குறா. இவகிட்ட நான் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றது? அதையும் மீறி கிட்ட போனா இந்த 2 முட்டைக்கணும் என்ன ஏதோ பண்ணிடுது. சீனியர் சொல்லுங்க, நம்ம கல்யாணத்தை 2 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாமா? அடியை. என்ன? ஏய், 2 வருஷம் கழிச்சுலாம் வச்சுக்க முடியாது. உங்க அண்ணிங்களாம் கன்சீவா இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே அருளன் எப்படி டக்குன்னு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு எடுத்தாரு. அதுதான் கரெக்டான முடிவு. நம்மளும் டக்குன்னு கல்யாணம் பண்ணலாம் தான் முடிவு எடுக்கணும். பட் நம்ம முடிவு எடுத்தாலும் இப்போதைக்கு பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால 6 மாசம்ன்றது ஒரு 5 மாசம் 4 மாசமா குறைச்சி சீக்கிரமா தான் கல்யாணம் பண்ண பார்க்கணும். ஏன்? ஐஷுமா, அது எப்படி சொல்றது உனக்கு? எப்படி சொல்றதுனா? உங்க அண்ணனுங்களை உனக்கு பிடிக்கும் தானே? உங்க அண்ணனோட பாண்டிங் உனக்கு கடைசி வரைக்கும் வேணும்னு நீ நினைக்கிற தானே? அருளனாவும் சேம் அதே மாதிரி தான். தான் தங்கச்சி தான் கூடவே இருக்கணும், தங்கச்சி பசங்களா இருந்தாலும் சரி தான் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஆமா. ஸோ அதனால தான் தான் தங்கச்சி பசங்க தான் கூடவே தான் வீட்டிலே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்காரு. அதான் ரீசன். இது எப்படி ரீசன் ஆகும்? எப்படியும் ஆர்ல மாம்ஸ் வீட்ல தான் பசங்க எல்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவர் என்ன தனியா ஆசைப்படுறாரு? இல்ல, இதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லாம இருக்க முடியாது. இவ தெரிஞ்சு பேசுறாளா தெரியாம பேசுறாளான்னு தெரியாது. பட் ஆன்சர் சொல்லிடுவோம் நம்ம ஸ்டைல்லே. வைஷு, இப்போதைக்கு யாரும் மேல வர மாட்டாங்க அப்படிதானே? சரி, கீழே உட்காந்துக்குவா. பாருங்க, சொல்லுங்க. அதாவது வைஷுமா, இப்போ வரலனா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னதான் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாலும் அன்பழகி அண்ணி இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவரால் பர்மனெண்ட்டாக அவங்கள கூப்பிட்டு போய் வச்சுக்க முடியாது, அடிக்கடி கூப்பிடவும் முடியாது. ஆமா, எப்பவாவது தான் அண்ணி போறாங்க. ஆனா மாம்ஸ் மட்டும் வந்து பார்த்துட்டு போகுது. ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இருக்கிற வீட்டில் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிரிவு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் தங்கச்சி கன்சீவாக இருக்காங்கன்றப்போ திரும்ப ஒரு பிடிப்பு வரும் ஒரு அண்ணனுக்கு. அதாவது ரொம்ப எமோஷ்னலாக பாசமாக இருக்கிற அண்ணன் தங்கச்சிக்கெலாம் இப்படி தான் தோணும். நம்ம தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறகுது கல்யாணம் ஆகி அப்படின்னா, நம்மளுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு பையனோ பொண்ணோ பிறக்குது அப்படின்னா 2 பேரும் சம்மந்தம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தங்கச்சியோட உறவு கடைசி வரைக்கும் விட்டு போகாது. ஸோ தங்கச்சி பொண்ணோ பையனோ நம்ம வீட்டுக்கு வருவான். ஸோ அது மூலயமா நம்ம தங்கச்சியே நம்மளுக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு அண்ணன் ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா, எனக்கு தெரியுமே. எங்க பெரிய அம்மா இருக்காங்கல்ல, ஸோ எங்க அஸ்வின் அண்ணனோட அம்மா, அவங்க வந்து அருள் மாம்ஸோட அப்பா கூட பிறந்தவங்க தான். அந்த உறவு அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு அன்பழகி அண்ணியா அஸ்வின் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது முடியாத பட்சத்தில் இந்த வீட்டிலே ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படிதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி சொந்தத்துக்குள்ள பொண்ணு கொடுத்து எடுக்கும்போது சொந்தம் விட்டு போகாம இருக்கும். நம்மளை விட நம்ம பொண்ணு யார் பெஸ்ட்டாக வெளியில பார்த்துக்க போறா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியுமே. இந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்சிச்சு, அப்போ கைட் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும். அதே மாதிரியே தான் இப்போ மகாக்காவுக்கு குழந்தை பிறக்க போகுது, அன்பழகி அக்காவுக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தங்கச்சி பொண்ணுங்களையோ தங்கச்சி பசங்களையோ கட்டணும் அப்படின்னா அருளண்ணனுக்கு குழந்தைங்க வேணும்ல. ஆமா. ஸோ அதனால தான் தங்கச்சிங்களுக்கு குழந்தை பிறக்க போது நம்ம என்னடா இன்னும் சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி தான் தங்கச்சிகளுக்கு பிறக்க போற பொண்ணோ பையனோ அவங்களுக்கு மாப்பிள்ளையோ பொண்ணோ ரெடி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. இப்போ புரியுதா அவர் ஏன் சீக்கிரமா கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னாருன்னு? இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த பசங்களுக்கு மாப்பிள்ளை பொண்ணு அவரால் எப்படி ரெடி பண்ண முடியும்? அதனால தான் சீக்கிரமா கல்யாணம் தூக்கி சொல்றாரு. அருளனாவுக்கு பாஸ் அதிகம். ஸோ தங்கச்சிங்க கன்சீவாக இருக்காங்க. ஸோ நம்மளும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றாதான் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்றதுல அவர் முடிவு எடுத்திருக்காரு. தெளிவான முடிவு தானே? அதை ஏன்டி நீ போய் தடுக்கிற? இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு, போதும்.
இருங்க இருங்க, புரிஞ்சிருச்சுன்றதெல்லாம் கரெக்ட் தான். பட் என்கிட்ட நீங்க 2 வருஷம் எதுக்கு டைம் கேட்குறீங்க? அதான் சொன்னனே எங்கள் அண்ணன் பசங்க கூட விளையாடணுன்னு. அடியே பட்டர்ஃப்ளை, இதுக்கப்புறம் உங்க அண்ணன் பசங்க கூட நீ விளையாடக்கூடாது, புரியுதா? ம் இல்ல இதுக்கப்புறம் உன் அண்ணன் பசங்க கூட நீ விளையாடக்கூடாது, உன் பசங்க தான் விளையாடணும். ம் ஆ அருளண்ணன் எப்படி காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி தன் தங்கச்சிகளுக்கு போற பசங்களுக்கு பொண்ணு மாப்பிளையோ ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி தான் நீ நினைக்கணும். ஏன்னா உனக்கு உங்க அண்ணனுங்க மேல பாசம் அதிகம்ல, எனக்கும் எங்க அக்காங்க மேல பாசம் அதிகம். ஸோ நானும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஒன்ன மாதிரிலாம் 2 வருஷம் கல்யாணத்தை தள்ளி வைக்கணும்லாம் நினைக்க மாட்டேப்பா. என்னதான் அருளண்ணன் தங்கச்சி பசங்களுக்காக மாப்பிள்ளை பொண்ணுன்னு ரெடி பண்ணாலும், ஸோ நான் இருக்கேன், ஸ்ரீயண்ணா இருக்காரு, மாமனுங்க 3 பேர் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் 3 மாமனும் பிள்ளைங்களை பெற்று வைக்க வேண்டியதான். ஸோ பிறக்க போற பசங்க யாருக்கு யார் பொருத்தமா இருக்கோ, யாருக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆப்ஷன் அவங்களுது. இப்ப சொல்லு, நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? எனக்கு வேலை இருக்கு, நான் கீழே போகிறேன், என்னை தேடுவாங்க. ஏய் தப்பிக்க பார்க்காதண்ணா. இல்லை, நான் கேட்டேன், நீங்கள் ஆன்சர் சொன்னீங்க. இதில் என்ன இருக்கு நான் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுறதுக்கு? நான் போகிறேன், நார்மலாக தான் போகிறேன். வைஷுமா, இல்லை, நான் போகிறேன். வைஷு கிட்ட பேசணும். வேணாம். பேசணும். என்ன பேசணும்? நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு நமக்கும் பொறுப்பு இருக்குல்ல. ஸோ நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்த